பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவை பற்றிய விவர குறிப்புகள். பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 48 வருடங்களாக மனவளக்கலையில் இணைந்து மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். தக்கோலத்தில் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்ற ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக பிஎஸ்சி, பிஎட், எம்ஏ, எம்ஃபில் ஆகியவற்றை பயின்றுள்ளார்கள். எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆபீசராக தற்போது பணியாற்றி வரும் ஐயா அவர்கள் செய்யாறு தவமையத்தை நிறுவி, அந்த தவமையம் நிறுவிய 1 வருடத்திற்குள்ளாகவே அதனை அறக்கட்டளையாக உயர்த்தி கிட்டத்தட்ட 200 அருள்நிதியர்களை உருவாக்கி 1 வருடத்தில், அதாவது 98, 99 200 அருள்நிதியர்களை உருவாக்கிய பெருமைக்கு உரியவர்கள். மேலும் 2004ஆம் ஆண்டு 15 அன்பர்களை துணை பேராசிரியராக உயர்த்திய பெருமைக்கும் உரியவர்கள். இத்தகைய சிறப்பான குரு சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்தில் மண்டலத்தில் பாண்டிச்சேரி, சென்னை, வேலூர் ஒருங்கிணைப்பாளராக மிக திறம்பட குரு சேவை செய்து வந்துள்ளார்கள். மிக ஆழ்ந்த தவத்தை எடுப்பதிலும், மௌனம் நிகழ்த்துவதிலும், சிந்தனை உரைகள் வழங்குவதிலும் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டுள்ள ஐயா அவர்கள் வேதாத்திரியத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து தத்துவங்களை விளக்குவதில் மிகவும் நல்லவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையை வழங்க வருமாறு உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பானவர்களே, இன்றைய தினம் இந்த சிறப்பு சிந்தனை விருந்துக்கு அனுமதி அளித்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, ஆழியாறு மென்பொருள் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்து, இந்த உரையை செவிமடுக்க காத்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்து, இன்று ஒரு வித்தியாசமான தலைப்பில் சிந்தனையாற்ற இருக்கின்றோம். பலர் புருவத்தை உயர்த்தக்கூடக்கூடும் என்ன தலைப்பு என்று. ஆனால் அதன் பின்னே மறைந்திருக்கின்ற மிக பல நுண்ணிய விஷயங்களை விளக்கி பேசுவதற்காகத்தான் இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்தோம். தலைப்பு என்பது பலவிதமான சிந்தனைகளை ஒன்றாக கலந்து உரையாடி சில நுட்பமான முடிவுகளை அறிந்து தெளிவு பெறுவதற்காகத்தான். இறைநிலை என்பது யாருக்கும் புரியவில்லை என்பது கூற்று. அவரவர் நினைத்தவாறு கூறிக்கொண்டிருப்பதுதான் இறைநிலையை பற்றிய டெஃபினிஷன், வரையறை என்று கூறுகின்றோம். யார் எந்த விதமான வரையறையை கூறினாலும் அதை தவறு என்று கூற இயலாது. யார் கூறுவதும் சரியான வரையறைதான். அப்படி இருக்கும்போது ஒரு சிறப்பான, அதை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு கருத்து தொடராக, கருதுகோளாக அதனை நாம் கூற முடியாது. கடவுள் என்பது ஒரு நபரா என்றால் இல்லை. கடவுள் என்பது சிலையா என்றால் இல்லை. கடவுள் வெறும் கவிதையா? இல்லை. கலைகளுக்கு கடவுள் என்று பெயரா? இல்லை. கடவுளை கலைகளாக சொல்லுகின்றோமா? எப்படியெல்லாம் பலவிதமான சிந்தனைகள். அப்படி சிந்திக்கும் போது பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் சிறு பிள்ளைகள் விளையாட்டு பொம்மைகளை வைத்து விளையாடுவதைப் போல உலகில் வாழ்கின்ற பெரும்பகுதியான மனிதர்கள் பொம்மை விளையாட்டு தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்
என்பது பெரும்பாலோருக்கு தெரியும். அப்படி என்றால் இங்கே கடவுள் என்ற கருதுகோளின் உண்மையான பொருளை அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர் கூறுவதை அல்ல. மற்றவர் கூறுவதை யாரும் ஏற்கக்கூடாது. அது அவருடைய அனுபவம். உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது என்பதுதான் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் என்பது ஒரு தன்மை. அது தன்மை என்ன தன்மை என்றால் அன்பு என்று சொல்லுகின்றோம். அன்பாகவே இருத்தல். அப்படி இருக்க முடிவதில்லை. காரணம் என்னவென்றால் ஈக்குலிபிரியம் என்று ஒன்று இருக்கிறது, சமநிலை. சமநிலையில்தான் அதை எல்லாவற்றையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர சமநிலை தவறுகின்ற இடத்திலெல்லாம் கடவுள் தன்மை மாறுபடுகின்றது. சமநிலை மாறும் போது கடவுள் இல்லை. சமநிலையில் வரும்போது அந்த தகுதிக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் போதுதான் அது கடவுள் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்னதான் கடவுள் தன்மை என்றால் மகரிஷி சொல்லுவார், ஒரு கண்ணாடி டம்ளரை மேஜையிலிருந்து தள்ளிவிட்டால் சுக்குநூறாக உடைந்துவிடும். இது எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த டேபிளில் இருந்து தள்ளினாலும் சுக்குநூறாகத்தான் உடையும். ஒருவேளை கடவுளே தள்ளினார் என்றால் அப்போதும் கூட அது சுக்குநூறாக உடையும். கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தால் சுக்குநூறாக உடையும் என்பது இயற்கை நியதி. இந்த நியதியை ஏற்படுத்தியது யார் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த ஒரு இயக்கம் குழு அமைத்தாலும் உடனே ஜெனரல் பாடி மீட்டிங் என்று போட்டு தங்களுக்குரிய நியதிகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்வார்கள். பிறகு அதை அவர்களே ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் இங்கே பெரும்பாலும் நாம் பார்க்கின்றோம், சமுதாயத்தில் அவர்கள் போட்ட சட்டதிட்டங்களை அவர்களே மீறுவதை பார்க்கின்றோம். இந்த மீறுகின்ற செயல் கடவுள் செய்வதில்லை. கடவுள் செய்ய இயலாத ஒன்று, இறைநிலைக்கே இயலாத ஒன்று என்ற தலைப்பு அதற்காகத்தான். இறைநிலைதான் இந்த நியதிகளை எல்லாம் படைப்புக்காக, படைப்பு எப்படி இயங்க வேண்டும் என்ற நியதிகளை எல்லாம் ஏற்படுத்தியது படைப்பு தான், படைப்பாற்றல் தான். ஆனால் நான் தான் இந்த ரூல் எல்லாம் போட்டது, அதனால நான் அதை மீறலாம் என்று சொன்னால் சரி வராது. அப்படி சொல்லுவதும் இல்லை. இறைவன் போட்ட நியதிகளை, சட்டதிட்டங்களை இறைநிலை மீறாது. அதுக்கப்புறம் இந்த இயக்கம் என்பது தொடர் இயக்கமாக இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை யுகங்கள் என்றால் நமக்கு சுவாமி விவேகானந்தாவே சான்று கூறுகின்றார். இந்த பிரபஞ்சம் சதுருகங்களை கடந்து தோற்றத்திலிருந்து மறைவு வரை 4 யுகங்கள், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று இத்தனை யுகங்களையும் தாண்டி செல்வதற்கு 50 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 50 லட்சம் ஆண்டுகளில் இந்த பிரபஞ்சம் தோன்றி மறைந்து மீண்டும் தோன்றுகிறது. இது மாதிரி இந்த பிரபஞ்சம் எத்தனை முறை தோன்றி மறைந்திருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தரிடம் கேள்வி கேட்கிறார்கள். ஐசோஸில் ஒரு கூட்டத்தில் கேட்கப்படுகின்றது இந்த கேள்வி. அதற்கு அவர் சொல்லுகின்றார், உலகில் உள்ள 7 கடல்களின் மொத்த தண்ணீர் அளவு எத்தனை துளிகள் இருக்குமோ அந்த துளிகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது, மறைந்திருக்கிறது என்கின்றார். விவேகானந்தர் கூறியதை நாம் அவ்வளவு எளிதாக தள்ளிவிட முடியாது. அப்படியானால் இந்த பிரபஞ்சம் தோன்றியது இத்தனை முறைகள், எத்தனையோ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு
தோன்றி மறைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கான காலம் எல்லாம் நீளுகின்றது. அப்படி இருக்கின்ற போது அந்த படைப்பை நிறுத்திவிட முடியாது. இறைநிலைக்கு இயலாத ஒன்று இந்த தொடர் இயக்கத்தை நிறுத்த இயலாது. காரணம் என்னவென்றால் இது ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தால் நிறுத்தலாம். அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இறைநிலைக்கு இயலாத ஒன்று. இந்த இயக்கம் தொடர் இயக்கமாக தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும், நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இருந்தது இருக்கும் என்பதெல்லாம் அல்ல, இருக்கின்றது. தொடர் இயக்கம் தான், நிகழ்காலம்தான். இந்த நிகழ்கால நிகழ்வாகவே இந்த தொடர் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தன்மை என்னவென்றால், கடவுள் என்ற கருதுகோளின் தன்மை என்னால் ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தால் உடையும் என்பது இயற்கை நியதி. அதற்கு வேறு ஏதாவது உதாரணம் இருக்கிறதா என்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட கதை. சிவபெருமான் ஒரு வயோதிக பாட்டி அணை கட்டுறதுக்கு வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் அனுப்பணும் அப்படின்னு அரசனுடைய ஆணை. ஒரு பாட்டி பிட்டு செய்து விற்று அதிலிருந்து வருமானத்தை பெற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற மூதாட்டி. அவர் எதிர போய் இந்த இறைநிலை நின்று, நான் இந்த வேலையை செய்கிறேன், எனக்கு இந்த பிட்டு செஞ்சு கொடுங்க. சரிப்பா, நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தரும் அனுப்ப முடியலையேன்னு வருத்தமாக இருந்தது, நான் இந்த புட்டு தரேன் உனக்கு, சாப்பிட்டுட்டு போய் அந்த வேலையை செய்யணும். புட்டு சாப்பிட்டாரு, ஒரு தூங்கிட்டார். அது கடைசியாக போய் கலந்துக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க, பெரும்படி கொடுத்தாங்க. அந்த பெரும்படி எல்லாரும் அம்மா என்று அலறுகின்றார்கள். ஏனென்றால் அந்த பெரும்படி விழுந்தது ஒருத்தருக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை உயிர்களுக்கு. இதைத்தான் சொல்லுகின்றார்கள் பிரதிபிம்பம், பிரதிபலித்தல். இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் எப்படி இருக்குது என்றால், ரிஃப்ளெக்ஷன் இஸ் தி ப்ராசஸ். எல்லாமே ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று என்று பிரதிபலிப்பு தான். ஒரு உயிர் தோன்றுகிறது என்றால் இந்த பாலின உறுப்புகளிலிருந்து சுரக்கின்ற அந்த செல்கள் மியோசிஸ் என்ற முறையில் செல் டிவிஷன் நடைபெறுகின்றது. மைட்டோசிஸ்க்கும் மியோசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற செல்களில் செல்கள் அப்படியே பாதி பாதியாக பிரிந்து சென்று விடும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, பாதி பிரிந்து அதில் பாதி வரும். மியோசிஸ் என்பது அதில் உள்ள குரோமோசோம்ஸ் எண்ணிக்கை மாறாமல் இருக்க வேண்டும். அதற்காக எவ்வளவு நுணுக்கமான கணிதம் என்று பாருங்கள். 46 குரோமோசோம்ஸ் மனிதனுடைய எண்ணிக்கை, 46 குரோமோசோம்ஸ். இதில் ஆணிடம் 21 குரோமோசோமும் 23, பெண்ணிடம் 23 குரோமோசோம்ஸ். அந்த 2 செல்களும் சேர்ந்தால் ஏற்படுகின்ற ஜைகோட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரு 46 குரோமோசோம்ஸ் உடையதாக இருக்கும், மனித வடிவம் உடையதாக இருக்கும். இவ்வளவு நுணுக்கமான கணிதத்தோடு இவ்வளவு நுட்பமாக அதை கவனித்து செய்தது யார் என்றால் இறைநிலைதான். இந்த கணக்கை அது மாற்ற முடியுமா என்றால் முடியாது. தானே போட்ட கணக்கு, தானே போட்ட சட்டம், தானே அதை மீற முடியாது. மீறுவது ஒழுங்கானதும் அல்ல. அப்படி மீறுகின்ற தன்மை இருந்தால் அது கடவுள் இல்லை. பாருங்க, அப்போ கடவுள்
என்ற நிலைக்கு, இறைநிலைக்கு இதெல்லாம் இயலாத ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்கள், கூறுதலறம் என்பது மிக முக்கியம். என்ன செய்யறாங்களோ அதுக்கான விளைவு அனுபவத்தையே தர வேண்டும். யார் அனுபவிப்பது? இறைநிலைதான். அதற்கான விளைவு செயல் யார் செய்வது? இறைநிலைதான். செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்கள் எல்லாம் சிவ பூஜையாகும் என்று மகரிஷி பாடலில் குறிப்பிட்டுள்ளது போல, செயலிலே விளைவாக வருவது இறைநிலைதான் என்றால் இதிலே ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கின்றது. கருமைய பதிவிலிருந்து எண்ணம் எழுச்சி பெறுகிறது. அந்த எண்ணம் எழுச்சி பெற்ற நிலையில் இறைநிலை அதற்கான விளைவு செயலை ஆரம்பிக்கின்றது. விளைவு செயலை ஆரம்பிக்கின்றது. இதை இப்படி சொல்லலாமா? செயலுக்கு விளைவு செயலை இறைநிலை பதிவாக இருக்கின்ற பெற்றோருடைய அனுமதி பெற்றே அதற்கான விளைவுகளை தருகின்றது. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இறைநிலை சர்வ வல்லமையுடையது இருந்தாலும், சர்வ வல்லமை உடையதாக இருந்தாலும் கூட ஒரு ஆன்மாவினுடைய பெற்றோர் என்ன பதிவுகளை தந்திருக்கின்றார்களோ அந்த பதிவுகளை செயலாக்குவதற்குத்தான் இறைநிலைக்கு உரிமை உள்ளது. அந்த உரிமையை வைத்துத்தான் அது செயலாற்றுகின்றது, செயலுக்கு விளைவாக. அப்படி என்றால் அது பெற்றோருடைய அனுமதி பெற்று பிள்ளைகளுக்கான விளைவு செயல்களை செய்கின்றது என்று கொள்ளலாம். இந்த பாரம்பரியம்தான் ஒரு கலெக்டர் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தனை குற்றவாளி என்று விசாரிப்பதற்காக டிஎஸ்பி வருகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். டிஎஸ்பி நேராக வந்து அந்த மாணவனை தாக்க முடியாது, மாணவனை தொடர்பு கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பள்ளி சுவற்றுக்குள் நுழைய வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியருடைய பர்மிஷன் வேணும். அப்படியானால் எந்த அளவுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கட்டுப்படுகின்ற தன்மையும் உண்டு. இறைநிலைக்கே அப்படி என்றால், இறைநிலையே ஒருவருடைய செயலுக்கு விளைவாக வர வேண்டும் என்றால் அந்த உயிரினுடைய பெற்றோர் எந்த பதிவுகளை கொடுத்திருக்கிறார்களோ அந்த பதிவுகளுக்கான விளைவு செயலைத்தான் இறைநிலை செய்ய முடியும். சரி, எண்ணம், சொல், செயல் இதுதான் ரொம்ப முக்கியம். மகரிஷி எழுதிய அத்தனை பாடல்களிலும் நான் சொல்வேன் அடிக்கடி, இந்த பாடல் தான் ரொம்ப முக்கியம் என்று. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் எழுமிடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகரும். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளையும் இயக்கும் ஆற்றல். ஆக எண்ணம் தான். எண்ணம் எங்கே இருக்கிறது, என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு புள்ளியாக இருக்கின்றது. கருமைய புள்ளியைத்தான் சொல்லுகின்றோம். கருமைய புள்ளியில் என்ன இருக்கிறது? இறைநிலை இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? பதிவாக இருக்கின்றது. அந்த பதிவு உயிர்களுக்கு தரப்படுகின்றது கருத்தொடராக. ஒவ்வொரு உயிருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது. யார் யாருக்கு எந்த பங்கு போக வேண்டுமோ அது. அதைத்தான் நாம் முன்னே சொன்னோம். மெயோசிஸ் என்ற முறையில் 46 குரோமோசோம்ஸ் வந்து 23 பிரிக்கப்பட்டு அந்த 2 செல்கள் சேரும் போது 46 குரோமோசோம்ஸ் என்ற
கணிதம் வந்து விடுகின்றது. ஆக பெற்றோருடைய அனுமதியின்றி இறைநிலை கூட ஒருவருடைய செயல்களுக்கு விளைவான செயலை தர முடியாது. ஆனால் நிச்சயம் தரும். அது இந்த பர்மிஷன் அனுமதியோடு தான் நடைபெறுகிறது என்பதற்கான உதாரணம் அது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ஹைஸ்கூலில் நுழையணும்னு சொன்னால் HM பர்மிஷன் வேணும். அது இல்லாமல் முடியாது. அப்படி அது பாரம்பரியமாக காப்பாற்றப்படுகின்றது. மகாபாரத காலத்தில் ஒரு யோகி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் தியானத்தில் ஆழ்ந்து போகின்ற போதெல்லாம் அவருடைய பொருட்களை, கமண்டலம், இருக்கை, இவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டு விடுகின்றன 2 வானரங்கள். 2-3 முறை அப்படி செய்த பிறகு அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த கோபம் வர்றபோது பார்த்தா 2 வானரங்கள் தான் இதை செய்கின்றன. வானரங்களை, குரங்குகளுக்கு போய் என்ன சாபம் கொடுக்கிறது என்று நினைத்து கடைசியாக ஒரு சாபம் கொடுத்து விடுகின்றார். என்ன சாபம் என்றால், இப்போதிலிருந்து நீங்கள் எதை தூக்கி கடலில் போட்டாலும் அது மிதக்கும் என்று. நல்ல ஆழ்ந்த கவனத்தோடு இருங்கள். இது நடந்தது மகாபாரத காலம். ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு. சீதையை தேடி இலங்கைக்கு செல்லும் போது இலங்கை கடல் கடந்து செல்ல வேண்டும். கடல் கடப்பதற்கு படைகள் கடந்து செல்ல வேண்டும். வானர படைகள். எப்படி செல்வது என்றால், ராமர் அப்போதுதான் சொல்லுகின்றார், நீலன் நலன் என்று 2 வானரங்கள் இருக்கின்றன, அவர்களை கூப்பிட்டு வாருங்கள். அவர்கள் ஏற்கனவே ஒரு யோகியிடம் சாபம் வாங்கியுள்ளார்கள். என்ன சாபம்? அவர்கள் எதை தூக்கி கடலில் போட்டாலும் மிதக்கும் என்ற சாபம். நீங்கள் இந்த கற்களை அவர்களிடம் கொடுத்து கொடுத்து கடலில் போட்டீர்களால் மிதக்கும், வரிசையாக அமைத்து நாம் பாதை அமைத்து விடலாம் என்கிறார். மற்ற அனைத்து கேள்விகளையும் விட்டு விடுங்கள். ஒரு அரிய ஆராய்ச்சியின் மூலமாக என்ன விளங்குகிறது என்றால், எந்த காலத்தில் நடந்தது? சதுர்யுகங்களில் ஏதோ ஒரு யுகத்தில் நடந்தது மகாபாரதம். அதுக்கப்புறம் 2 யுகம் கடந்து நடந்தது ராமாயணம். எது முதலில் நடந்தது தெரியாது. ஏனென்றால் வட்டமாக நடைபெறுகின்ற வட்ட சுழற்சியில் எது முதலில் எது 2வது என்று எப்படி சொல்வது? ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கும். இது முதல்ல நடந்ததா, அது முதல்ல நடந்ததா? இதை முதல்ல பார்த்தீங்கன்னா இது முதல்ல நடந்தது, அதை பார்த்தீங்கன்னா அது முதல்ல நடந்தது. அப்படித்தானே இருக்கும். இங்கே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இவ்வளவு நுட்பமாக அதை ஆராயும் போது எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்று பாருங்கள். ராமர் இறைநிலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் ராமருக்கு தெரிகின்றது, இந்த 2 பேர் அங்க சாபம் வாங்கினாங்க, அவங்களே இப்ப பயன்படுத்திக்கணும். இங்கே இப்ப பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அன்னைக்கு அவங்க சாபம் வாங்கினதே. அதற்காகத்தான் அவர் தியானம் அங்கே செய்தார். அந்த தியானத்தை இந்த வானரங்கள் கலைத்தன. அப்படி தொடர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு உதாரணமும் இருக்கின்றது. மகாபாரதத்தில் விதுரர் தெரியும் உங்களுக்கெல்லாம். மகா புத்திசாலி, மகா கெட்டிக்காரர், பெரிய வீரர். அவரை போரிட்டு தோற்கவே வைக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் இந்த மகாபாரத போரை நிறுத்துவதாக கோரிக்கொண்டு சமாதானம் பேச செல்கின்றார்.
அது ஒரு நாடகம். அவர் அப்படி செய்யவில்லை. அந்த போர் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர் அவர். ஆனால் தடுப்பதாக கூறிக்கொண்டு சமாதானம் பேசுவதாக சென்று சண்டை நிற்காமல் பார்த்துக் கொள்கின்றார். துரியோதனன் கேட்கின்றான், கிருஷ்ணா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. நீங்க நேரா என்னுடைய அரண்மனைக்கு தானே வந்திருக்கணும், ஏன் விதுரர் கூட போனீங்கன்னு. அவர் கூப்பிட்டாரு, போயிட்டேன், அவ்வளவு அப்படின்னு சொன்னதோடு நிற்காம விதுரர் கொடுத்த விருது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு இன்னும் நெருப்பு பற்ற வச்ச மாதிரி இருக்கு. ஓ, அப்படி சிறப்பான விருந்து வர கொடுத்தாரா, இவர் ஒரு துரோகி என் கூட இருந்துகிட்டு இப்படி பண்றாரு, என்னுடைய விரோதியை அவர் வரவழைத்து அவர் விருந்து கொடுக்கிறார் என்று துரியோதனன் குற்றச்சாட்டு. இப்பொழுது கிருஷ்ணருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு கோபம் வரவழைத்து விட்டோம். இனிமே இந்த போர் நிச்சயமாக நடக்கும் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. அது மட்டுமல்ல, விதுரருக்கும் துரியோதனுக்கும் வாக்குவாதம் நடக்கின்றது. அதில் அவன் கொஞ்சம் மீசுரமான வார்த்தைகளை கூறி விடுகின்றான், தாயை பழித்து விடுகின்றான். எங்கே எப்படி இருக்கும் புத்தி, வேலைக்காரியனுடைய மகன் தானே என்று விதுரரை பார்த்து துரியோதனன் சொன்ன. வேற எது சொன்னாலும் பொறுமையா இருக்கிற அந்த விதுரர் இதை கேட்டதும் கொதித்து போனார். பழமொழியெல்லாம் உண்டு, தாயை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்பது. அவ்வளவு கொடூரமான பழி அது. இதை கேட்டதும் அவர் தன்னுடைய பங்குக்கு சங்கல்பம் சொல்லிவிடுகின்றார். என்னுடைய ஆயுதங்களை எல்லாம் இதோ போட்டு விட்டேன், உனக்காக நான் ஒரு நாள் கூட நான் சண்டை போட மாட்டேன். அப்பா ரொம்ப நிம்மதி என்று கிருஷ்ணருக்கு ரொம்ப பரம சந்தோஷம். வந்த வேலை முடிஞ்சிச்சு. அதாவது அவர் வந்த நோக்கம் இந்த சண்டை நின்று விடக்கூடாது என்பது, ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் என்பது, சமநிலைப்படுத்த வேண்டும் என்பது இறைநீதி. அதை சரியாக பார்த்துக் கொள்ளுகின்றார். அப்போது இந்த போர் நடந்தே தீர வேண்டும். அது போர் நடந்தே தீர வேண்டுமானால் அந்த போரில் விதுரர் பங்கெடுக்கக்கூடாது. ஆனால் விதுரரை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது. ஆனால் அவரை பின்வாங்க வைத்து விட்டோம். இந்த போரில் உனக்காக நான் ஒரு நாள் கூட சண்டையிட மாட்டேன் என்று விதுரர் கூறியது கிருஷ்ணருடைய அவருடைய ஆர்வத்துக்கு தீனி போட்ட மாதிரி ஆச்சு. அவருக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இதெல்லாம் எப்படி நடக்கின்றது, யார் இதையெல்லாம் கோர்த்து தருகின்றது, இதற்காக இது இதற்காக இது என்று. பொதுவாக நாம் சொல்லுவோம் காரண காரியங்கள் தான் எல்லாமே, எல்லா நிகழ்ச்சிகளும் என்று. காரண காரியங்கள் தான், காரணத்திலிருந்து காரியம், மீண்டும் காரியம் காரணமாக இருந்து இன்னொரு செயல். இப்ப இது இந்த தொடர் இயக்கம் என்று சொல்லுகின்றோம். இந்த தொடர் இயக்கத்தில் எங்காவது நிறுத்த முடியுமா என்றால் நிறுத்த முடியாது. அதைத்தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். இறைநிலைக்கே இயலாத ஒன்று இந்த இயக்கத்தை நிறுத்துவது என்பது. ஆரம்பித்தது என்றால் நிறுத்தலாம், இது ஆரம்பித்தது அல்ல, நிகழ்ந்து கொண்டே இருப்பது என்பதுதான். அடுத்த நிகழ்ச்சி பாருங்கள். சுனாமி வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு. சுமார் 2 லட்சம் உயிர்கள் பறிப்போயின. அதில் ஒரு 15-20 நாள் கழித்து சுனாமியால் அடித்து செல்லப்பட்ட ஒரு கூடையில் வைக்கப்பட்ட குழந்தை
திரும்பவும் கரையில் ஒதுங்கி அதை எடுத்து விசாரித்து உரியவர்களிடம் சேர்த்து விட்டார்கள். இறைநிலை அப்பொழுது 2 லட்சம் உயிர்கள் போகணும் அப்படின்னு நினைச்சு செய்யல. எந்த 2 லட்சம் பேர்கள் மரணம் எய்த வேண்டுமோ அவர்கள்தான். இறைநிலை காப்பாற்ற நினைத்த உயிரை எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் காப்பாற்றி விடுகின்றது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கடவுளுடைய தன்மை. அது மட்டுமல்ல, நாம் இப்போது மிக சமீபத்தில் நடைபெற்ற ஏர்கிராப்ட் சென்னையில் நடந்தது. 222 பேர் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க. அப்படியா என்று கேட்பதற்கு முன்னே ஒரே ஒருவர் மட்டும் தப்பித்து விட்டார். எப்படி சாத்தியம்? இதுவும் இன்னொரு நிரூபணம். as a rule கொலை பண்ணிடுறது இல்லை. இறைநிலையின் இயக்கம் என்பது தொடர்ந்து நடைபெறுவது. எவ்வாறு நடைபெறுகிறது? இறைநிலை என்பது என்ன என்றால் ஒரு காந்த களம். அதன் மையப்புள்ளிதான் நமக்குள் கருமையமாக கடவுள் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தை. எங்கே இருக்கின்றார் நமக்குள் இறை என்றால் கருமையத்தில் என்று சொல்லுகின்றோம். கருமையம் என்பது மூலாதார புள்ளியில் இருக்கின்ற ஒரு புள்ளியை நாம் குறிப்பிடுகின்றோம். ஆனால் அந்த புள்ளியில் என்ன இருக்கின்றதோ அதே போல எல்லா புள்ளிகளிலும் இருக்கின்றது. இந்த அகண்டாகாரம் முழுவதும் எத்தனை அணுக்கள் இருக்கின்றனவோ, எத்தனை வட்ட சுழற்சியில் காந்த களம் சுழன்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மையப்புள்ளி இருக்கின்றது. அதனால்தானே எல்லாம் எங்கும் நடைபெறுகின்றது. இப்போ பாருங்க, கம்யூனிகேஷன்லாம் எந்த அளவுக்கு போயிட்டே இருக்கு. ஐடிகளே இனிமேல் ஐடி படிச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதற்கான வழி வேற ஏதாவது வரும். இங்கே இயக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் ரெப்படிஷன் என்பதுதான். முதலாவதாக ரிஃப்ளெக்ஷன் இஸ் தி தியரி. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் என்பது இன்னொரு முறை, ரெப்படிஷன் என்பது அடுத்த முறை. சற்று கவனித்து பாருங்கள். இந்த பொருட்கள் எல்லாம் தயார் செய்கிறார்களே, அதெல்லாம் எதை வைத்து செய்கிறார்கள் என்றால் பெரும்பாலும் இன்னொருவர் செய்ததை காப்பி அடித்து ரிப்பீட் பண்ணுவது, இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுவது, அதே போல செய்வது. இந்த இரண்டும் நடைபெறுகின்றதா இல்லையா? இயக்கம் இதுதான். அப்ப இதை இவ்வளவு பேர் செய்யறாங்க, அவங்க தானே செஞ்சாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. இறைநிலை தான் செய்கின்றது எல்லாவற்றையும். ரெப்படிஷன் ரெப்படிஷன் ரெப்படிஷன். புதைப்பொருள் ஆராய்ச்சியில் எல்லாம் ஈடுபட்டிருப்பவர்கள் சில தரவுகள் தருகின்றார்களே, அப்போது பார்த்தால் எந்த காலத்திலோ இதெல்லாம் நடந்திருக்கிறது, இப்பொழுதும் நடக்கின்றது, இனி வரும் காலங்களிலும் நடக்கும். அப்படியானால் நடந்தது மீண்டும் நடக்கின்றது, மீண்டும் நடக்கும் என்பதுதான் கூற்று. அதுதான் ரெப்படிஷன் என்கிறோம். இந்த ரெப்படிஷன் எதனால என்றால்
காந்தக்களம் வட்டச் சுழற்சி கொண்டது. சுழற்சியில் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்தால் மீண்டும் அந்த புள்ளியில் வந்து முடிந்துவிடும். முடிந்த பிறகு என்ன ஆகும்? அடுத்த வட்ட சுழற்சி நடைபெறும். அடுத்த வட்ட சுழற்சியில் என்ன செயல் நடக்கும்? முன்ன என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். ரெப்பிட்டிஷன் என்பது. நீங்கள் சற்று யோசனை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு வித்திலிருந்து செடி, மரம் பூத்து, காய்த்து, கனிந்து, விதையாகி அதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடுது. ஒரு வித்து செடியாகி, மரமாகி, பூத்து, காய்த்து, கனிந்து, மீண்டும் விதையாகும் போது ஒரு வாழ்க்கை நிறைவுற்றதாக அறிகின்றோம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிருக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு கோளிற்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கே. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சொல்வார்கள். ஒரு அணுவில் என்ன இருக்கிறது என்றால் பிரபஞ்சத்தில் என்ன இருக்கின்றதோ அதுதான் இருக்கின்றது. அதைத்தான், அந்த தத்துவத்தை தான் நாம் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லுகின்றோம். முன்னர் நாம் பேசியது ரெப்பிட்டிஷன். மீண்டும் மீண்டும் சுழன்று சுழன்று அதே நிகழ்ச்சி நடைபெறுவது. இப்போது ரிஃப்ளெக்ஷன் என்று பேசும்போது ஒரு சீராக பிரபஞ்சத்திலிருந்து செயல்கள் அத்தனையும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் நுழைந்து ஒவ்வொரு அணுவையும் இயக்குகின்றது. இந்த அணுவின் இயக்கம் எப்படி இருக்குது என்றால், இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் எப்படியோ அதை அப்படியே ஒரு அணுவிற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. சற்று நினைத்து பாருங்கள். இதனால் தான் நமக்கு மெடிடேஷன் என்கிற தியானம் என்ற ஒன்று சாத்தியமாகின்றது. இந்த தத்துவங்களை எல்லாம் நன்கு விளங்கிக் கொண்டு கண்ணை மூடி நாம் பிரபஞ்சத்தை நினைத்தோமானால் பிரபஞ்சம் நாமே மாறிவிடுவோம், நாமே பிரபஞ்சமாகி விடுவோம், அல்லது பிரபஞ்சம் நாம் ஆகிவிடும். either this way or that way. பாருங்கள் எவ்வளவு அதிசயமான உண்மை. இறைநிலை என்று இந்த ஆற்றலைத்தான் கூறுகின்றோம், அறிவு என்று கூறுகின்றோம். அது அறிவும் என்று கூறுவதை விட அன்பு என்று கூறுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த உணர்வு நிலை ஏற்படும் போது எல்லா உயிர்களையும், எல்லா ஜடப்பொருள்களையும், எல்லா இயற்கை பொருட்களையும் ஒன்று போலவே நினைக்க தோணும். உணர்வாக இது என்னோடு பிறந்தது, நானேதான் அது. ரிஃப்ளெக்ஷன், அது என்னுடைய பிரதிபலிப்பு. நான் என்னவோ அதை பிரதிபலிப்பதற்காகத்தான் எனக்கு என்னுடைய உடலுக்கு வெளியாக ஒரு பொருளாக இருக்கின்றது. இந்த பொருள்கள் எல்லாம் என்னுடைய உடலுக்குள்ளும் இருக்கின்றன. மிக மிக நுட்பமான ஆழ்ந்த செய்தி இது. நுண்ணிய செய்திகள். இதை திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டிருக்கிற போது நம்முடைய அந்த அலைச்சுழல் வேகம் குறைந்து 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 இருப்பு நிலைக்கு சென்றுவிடும். அந்த இருப்பு நிலைக்கு செல்வதைத்தான் நாம் தியானம் என்கின்றோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் தாரணை என்ற இடத்தில் நிலை பெற்றால்,
ஒரு 12 வினாடிகள் அந்த மையப்புள்ளியிலேயே நின்று விட்டால் தாரணை என்ற நிலையில் நாம் வெற்றி பெற்றவர்களாகும். அதை போல 12 மடங்கு அப்போது அது தியானம் எனப்படுகின்றது. தியானம் 12 மடங்கு ஆனால் சமாதி நிலை அரை மணி நேரம். ஆகையினால்தான் மகரிஷி அவர்கள் கூட அரை மணி நேரத்தில் முடித்து விட வேண்டும் என்று தவம் அமைத்திருக்கின்றார். மிக ஆழ்ந்த நிலையில் இதையெல்லாம் நுண்ணிய கருத்துக்களை எல்லாம் கற்று தெளியாமல் தவம் செய்கிறோம்னு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தவம் என்பது என்ன என்றால், இந்த பிரபஞ்ச சுழற்சி சுருங்கி 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 ஒரு புள்ளியில் வந்து ஒடுங்குவது. அதுதான் மெடிடேஷன். அது எப்போ நடக்கும் என்றால், இப்படித்தான் நடக்கின்றது என்பது நமக்கு தெரிந்தால்தான். ரிஃப்ளெக்ஷன் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இது again and again it is repeated. Repetition is the process of universe என்பது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த பயிற்சி முறைகளில் ஈடுபட்டால் நாம் மிகச் சிறந்த பலனை அடைவோம். நம்முடைய பிறவி பயனை அடையலாம். பிறவி பயனை அடைவது என்பது அந்த இருப்பு நிலையோடு இணைந்து விடுவது. யாரோ கிருஷ்ணனோட அர்ஜுனன் இணைந்து விட்ட மாதிரி குரு சிஷ்ய உறவானான். குரு சிஷ்ய உறவு பகவத்கீதை சொன்ன போது குரு சிஷ்யன் பாவம். மற்ற நேரத்தில் ஒரு நண்பனாக, இப்படி அங்கங்கே நிலை மாறும். எனவே அன்பர்களே, இறைநிலை சர்வ வல்லமை உடையது என்பது உண்மைதான். ஆனால் இறைநிலை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது சிலையோ சிற்பமோ ஓவியமோ வடிவமோ அல்ல என்பதையும் விளங்கி கொண்டிருக்க வேண்டும். இப்படி சொல்வதனால் அதெல்லாம் இறைநிலை இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொன்ன மாதிரி, இந்த தாவரங்கள் அனைத்தும், நதிகள் அனைத்தும், மலைகள் அனைத்தும் நான் தான், ஆனால் இதில் எதுவும் நான் அல்ல என்று அதை ஆழ்ந்தாழ்ந்து சிந்தித்து சிந்தித்து உண்மையை உணருங்கள். இறைநிலை என்ற தன்மைதான் ஒடுங்கி மனிதனாக இருக்கின்றது. மனிதனை ஒரு வித்து என்று எடுத்துக்கொண்டால் மனிதன் ஒரு வேத வித்து. மனிதன் முளைத்து எழுந்தால் இறைவனாகத்தான் இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளும் போது பிறவி பயனை நாம் அடைந்து விடுவோம். இந்த ஒடுக்க நிலையை சென்றடையும் போது அங்கே இருப்பது சமநிலை, ஈக்குவலிபிரியம். ஈக்குவலிபிரியம் என்னும் போது வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலை. வேண்டுதல் வேண்டாமை இல்லானே என்று சொல்வார்களே, அது போல தேவையும் இல்லை, தேவையில்லைன்னு சொல்றதும் இல்லை. இது தேவையா இல்லை வேணாம், வேணாமானா இல்லை, அப்படி சொல்லலையே. நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது குழப்பமா இருக்கும். வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை என்னும் போது அது பாட்டுக்கு அது இருக்கு, அவ்வளவுதான். அதில் எனக்கு நாட்டமும் இல்லை, நாட்டம் இல்லாமலும் இல்லை. இரண்டுமே இருந்தாலும் என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை.
அந்த ஈக்குலிபிரியம் என்ற சமநிலை, அதுதான் இறைவனுடைய தன்மை. அதுதான் பேரமைதி. பேரமைதி என்றால் பேரானந்தம் என்று. அன்பானவர்களே, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லோரும் மிக ஆழ்ந்த சிந்தனை செய்து பலமுறை இதனை கேட்டு அதிலிருந்து நுண்ணிய கருத்துக்களை உங்களுடையது ஆக்கிக் கொள்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் ஐயா, வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உமையால் அம்மா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சொன்னீங்க இல்லைங்க ஐயா, தாவரம் விலங்கு அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது இறைநிலை இல்லை, ஆனா இறைநிலை அப்படின்னீங்க. அது என்னங்க ஐயா? அதெல்லாம் எப்படி இறைநிலைன்னு கேக்குறீங்களா? இல்ல, அது இல்ல ஆனா அது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. தெளிவா கேளுங்க. இல்லைங்க ஐயா, லாஸ்ட் முடிக்க போறதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஐயா, அவைகள்லாம் செடிகள், கொடிகள், விலங்குகள், தாவரங்கள் அவைகள்லாம் இறைநிலை இல்லை, ஆனா அவைகள் இறைநிலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஐயா. அது என்னன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. அதுல இறைநிலை இருக்கு. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னே புரியல. இதெல்லாம் இறைநிலை இறைநிலை இல்லைன்னு சொன்னா ஐயா சொல்லுங்க. பகவத்கீதையில எல்லாவற்றிலும் இறைநிலை இருக்கு, தாவரங்கள் செடி கொடிகளிலும் நான் இறைநிலையா இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாங்க இல்லைங்க. அப்புறம் இறைநிலையாவும் இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னத அவங்க கொஞ்சம் விளக்கம் கேட்கறாங்க ஐயா. இல்லன்னு சொல்றது, அதாவது எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இங்க இருக்கிற புல் பூண்டு மரம் செடி கொடி கடல் நதி காடு மேடு மலை எல்லாம் நான் தான், ஆனால் இதில் ஒன்றும் நான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் இல்லைன்னு சொல்றாரா இருக்குது சொல்றாருன்னா, இறைநிலை தான் எல்லாமாக இருக்கிறது. ஆனால் அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து நீ இதுதான் இறைநிலைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது ஒரு பார்ட் தானே, அதனால அது இறைநிலை கிடையாது. இப்போ இன்னொரு மாதிரி சொல்றேன் நான். உடல் அப்படின்னு சொல்றோம். உடல்னு சொல்ற போது என்னென்ன இருக்கு அதுல? தலை, கழுத்து, கை, கால்கள் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த உடல்ல கையை மட்டும் வெட்டி தனியா போட்டுட்டு இந்த கையை உடல்னு சொல்ல முடியுமா? இல்லையா? இல்ல. அது மாதிரிதான் இது மொத்தம். இந்த சிருஷ்டி மொத்தம் சேர்த்து கடவுள் தான். ஆனா அதுல சிருஷ்டில இருக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு இது கடவுள்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்க. சிறப்புங்க, தெளிவான எனக்கு நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக உமா தயாளன் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க பேசலாம். உமா தயாளன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. அந்த இது ரொம்ப இறைநிலை பத்தி நல்லா அழகா சொன்னீங்க ஐயா. மகாபாரதத்துல சொன்னது, ராமாயணத்துல அந்த குரங்குங்க சாபம் கிடைச்சது, அதெல்லாம் புது தகவலா இருந்துச்சு ஐயா. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. ஐயா கேள்வி எதுவும் இல்லை ஐயா, உங்க வார்த்தை தான் சொன்னேன். அப்புறம் ஐயா நீங்க செய்யார் ஐயா? ஆமாங்க. செய்யார்ல எங்கய்யா மன்றம் இருக்கு? செய்யார்ல தான் இருக்கு. செய்யார்ல மன்றம் எங்க இருக்குன்னா அகோபில மடம் இருக்கு இல்லையா? இல்ல, மாமியார் வீடு நெடுமிறை ஐயா, கிளியாத்தூர். சரி, வந்தா பாக்கலாம் தானே. சென்டர்ல அகோபில மடம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருக்கு மன்றம். ஓகே ஐயா. ஐயா நம்பர் கொஞ்சம் தர முடியுமா ஐயா? நான் போடுறேன், சாட் பாக்ஸ்ல போடுறேன். அது நிறைய இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு.
ஓகேயா, எடுத்துக்கலாம். நான் செய்யார் வந்தேன்னா நான் வந்து பாக்குறேன் உங்களை. ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. கவிதாம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க கண்ணாடி டம்ளர் யாரு இறைவன் உடைச்சா கூட உடையும், எல்லாரும் உடைச்சா உடையும், அதுக்கு அர்த்தம் என்னங்க ஐயா? அதாவது இயற்கை நியதியை மாத்த முடியாது, கடவுளே மாத்துறது இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க எல்லாரும் ரூல்ஸ் போடுறவங்களா ரூல்ஸ் மீறி போறாங்க இல்லையா? சட்டம் போடுறவங்களா சட்டத்தை மீறி தான் நடக்கிறாங்க. ஆனா கடவுள் போட்ட சட்டம் கடவுளே மீறது இல்ல. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதே மாதிரி சுனாமி இது சொன்னீங்க, சுனாமி இது அதாவது ஒரு ஆயா மாத்திரம் பொழைச்சிச்சுன்னு, அப்ப இயற்கையை வந்து யார் யார் எப்ப கூப்பிடணுமோ அப்பதான் கூப்பிட்டு போவோம் இல்லைங்கய்யா, விதி. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இருந்தாலும் யார் சாகணுமோ அவங்கதான் சாவாங்க. ரீசெண்டா நடந்த இந்த ஏர் கிராஷ்ல கூட 262 பேர் இறந்ததுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுட்டாரு. அது எப்படி? 262 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அதுல தப்பிச்சுட்டாரு. அப்படின்னா எப்படி முடியும்? அப்படின்னா முடியும். அதுதான் இறைநிலை செலக்டடா தான் பண்ணது. கொஞ்சம் கூட தவறா பண்ணது. கூறுதல் அறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செயலுக்கு ஏற்ற விளைவு அதுதான். அது வந்து கொஞ்சம் கூட இன்மை கூட மாத்துறது இல்லை. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அதை நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இன்மை கூட அது மாத்துறது இல்ல, மாத்த முடியாது. அதனால அதாவது சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களால கெட்ட காரியம் செய்ய முடியாது இல்லையா? அது மாதிரிதான் இறைநிலைக்கு முடியாத காரியம் அது. ரூல்ஸ மீறி செய்ய சொன்னா இறைநிலை செய்யாது. புரியுதுங்களா? நன்றிகள் ஐயா, ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. அடுத்து என்னு போட்டிருக்கீங்க, உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருள்நிதி ஈஸ்வரி பேசுறேங்க ஐயா, வேலூர்ல இருந்து. நீங்க இறைநிலை பத்தி அவ்வளவு அழகா சூப்பரா சொன்னீங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, பெற்றோர்களுடைய கர்மாக்களை எடுத்துதான் பிள்ளைகளுக்கு வந்து செயலுக்கு கொடுக்குறாரு இறைநிலைன்னு நீங்க அதை கூட அவரால் மாத்தி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க ஐயா. ஆமா, அந்த செயலுக்கு ஏத்த விளைவுதான் கொடுக்குறாரு, ஆனா அதை மாத்தது கூட இறைநிலைக்கு ரூல்ஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. அதை நான் சொன்ன போது அதாவது பேரண்ட்ஸோட பர்மிஷனோட தான் பிள்ளைகளை அந்த செயலுக்கு ஏற்ற விளைவுக்கு உட்படுத்த முடியும் இறைநிலையால அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இங்க செயலாகிறது பதிவுகள். பதிவுகள்ன்றது யாரு? பேரண்ட்ஸ். சரிங்க ஐயா. முன்னோர்களுடைய வினைப்பதிவு தானே நாம கொண்டு வந்திருக்கிறோம் கருமையம் மூலமா. அப்ப அந்த கருமையம் என்ன அர்த்தம்? கருமையும் பேரண்ட்ஸ். கருமையத்துல ஒரு பதிவு இல்லாம இறைநிலை நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இறைநிலை செயலாக்குவது அந்த பதிவை தான். பதிவை செயலாக்குற போது பதிவாக இருக்கிற பேரண்ட்ஸை கேட்டுக்கிட்டு செய்யற மாதிரி தானே, அனுமதி வாங்கி செய்யற மாதிரி தானே. சரி. இப்போ நம்ம செய்யற பதிவு நம்ம பிள்ளைகளுக்கு அது செயலுக்கு வரும் கண்டிப்பா. அதுதான் எனக்கு சூப்பர் ஐயா, சிறப்பு. ரொம்ப எனக்கு இன்னும் நிறைய வாட்டி கேட்கணும்னு தோணுதுங்க. இது இந்த ஆடியோ வந்து நான் நிச்சயம் கேளுங்க. அதான் யூடியூப்ல தான் ரெக்கார்டு இருக்கு. கண்டிப்பா கேட்கிறேன் ஐயா. சிறப்பா இருந்தது. இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது எனக்கு. அருமையான விளக்கு. இப்ப சொன்னீங்க பாருங்க, இறைநிலை எங்குமே இருக்கிறார், ஆனா அதுல நான் இல்லை, ஆனா இறைநிலை தான். ஒரு மனிதன் ஒரு உதாரணம் சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ மிக சிறப்புங்க ஐயா. ஒரு மனிதனுக்கு கை போயிடுச்சுன்னா அது கையும் தான் நம்ம சொல்றோம், மனிதன் சொல்றது இல்ல. சூப்பர் ஐயா, உண்மையில கிரேட் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த மெல்போர்ன்ல இருந்து பார்த்த சாரதி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி, மெல்போர்ன் மனவளக்கலை மன்றத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பில் சிறப்பானது ஒரு சிந்தனை உரை. என்னுடைய ஐயப்பாடு என்னன்னா பெற்றோர்களுடைய அனுமதியோட தான் அந்த வினை விளைவு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அது நம்ம தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப நம்முடைய கருவமைப்பு பதிவு, சஞ்சித பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மகா வாக்கியம் சொல்றாங்க இல்லையா, அப்போ நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், கொண்டு வந்த வினைதான் என்ன செய்யும், குருவின் அருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதற்கு உண்டான பொருள் என்ன? இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு பொருளை கொடுத்துட்டீங்க. என்னதான் வினை இருந்தாலும் எண்ணத்திற்கு அப்பால் எதுவும் இல்லை. ஸோ எண்ணத்தால் நம்ம ஒன்றி நிற்க வினைகளும் தானாகவே நம்ம செயலெடுக்க செய்யலாம். அது ஒண்ணு. இப்ப இந்த குருவின் அருள் இருக்க வினை என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், அதற்குண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இங்கே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எதுன்னா, இறையினுடைய செயல்பாடு இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தி செயலாக்குவதுதான். எண்ணத்தை சொல்லாக்கி செயலாக்குவது. அப்படி பண்ற போது இந்த எண்ணம் என்கிற நிலையில் அது முன்னோர்களுடைய பதிவு. முன்னோர்களுடைய பதிவுல என்ன இருக்கோ அதை படிச்சுதான் இந்த இறைநிலை அதை சொல்லாக்கவும் செயலாக்கவும் முடியும். So to say, இறைநிலை இந்த முன்னோர்களுடைய பேரண்ட்ஸோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை செயல்படுத்த முடியுது அப்படிங்கிறத முதல்ல ஃபீல் பண்ணணும். இங்க என்ன முக்கியமான பொருள் என்ன, கடவுளை விட முக்கியம் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். வாரிசு புரியுதுங்களா? அந்த உணர்வு இல்லாததுனால இப்ப வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு இல்லையா? கரெக்ட்டுங்க, கரெக்ட். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். எஸ், கரெக்ட்டுங்கய்யா. ஆமா. இதுல இந்த வரிசையில அந்த வரிசையில பார்த்தோம்னா மாதா முதல்ல, பிதாவினுடைய மாதாவினுடைய பர்மிஷன் இல்லாம பிதா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. பிதாவினுடைய பர்மிஷன் இல்லாம குரு ஒண்ணும் பண்ண முடியாது. குருவினுடைய பர்மிஷன் இல்லாம இறை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் ஆர்டர். புரியுதுங்களா? ஹைரார்கி அதுதான். மாதா பிதா குரு தெய்வம். அப்ப இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தர் இம்பார்ட்டன்ட். அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னா, மாதா அப்படின்னு சொன்னா கடவுளோட இம்பார்ட்டன்ட், பிதான்னு சொன்னா கடவுளோட இம்பார்ட்டன்ட், குரு கடவுளோட இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. எஸ், கரெக்ட்டுங்கய்யா. நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த பதிலை ஒட்டி ஒரு ஐயா ஒரு தெளிவு கொடுத்தீங்க. இப்ப நீங்க ஆர்டர் சொன்ன உடனே கர்மயோக வாழ்க்கை நெறியில 5வதாக ஆட்சி தலைவர்களை வணங்க வேண்டும், மதித்து ஒழுக வேண்டும் அருட்தந்தை சொல்றாங்க இல்லையா? சோ அதை இணைத்திருப்பது என்னுடைய நோக்கம். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆட்சி தலைவர்கள் இணைத்தது சமுதாய பதிவுக்காக. இது எல்லாம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் கரெக்ட் பண்ணி சரி பண்ணிட்டா கூட சமுதாய ஒப்புதல் கிடைக்கணும் இல்லையா? அப்போ அது சமுதாயத்துல எங்க ஒப்புதல் கிடைக்கும்? சமுதாய தலைவர்கள் அவர்களுடைய ஒப்புதல் தான் அது. புரியுதுங்களா? இத கலோக்கியலா பேசினா இப்படி பேசுறோம், பிலோசாபிக்கலா பேசணும் அப்படி பேசுறோம். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. இட்ஸ் a practical approach. கரெக்ட்டுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
அன்பராக வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்க இன்னைக்கு பேசினதுக்கு தலைப்பும் வித்தியாசம், அதனுடைய இறைநிலையோட சமன்படுத்துதலுக்கு தான் ஒவ்வொன்றும் இயற்கை மாற்றங்கள் நடக்கிறதுங்கிற விஷயம் சொல்றோம். ஆனா அது நீங்க சொன்னீங்களே, அது இல்லாம பர்மிஷன், இப்ப ஹெட் மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ளார கூட போக முடியாது. அது மாதிரிதான் ஒரு பேரண்ட்ஸோட பர்மிஷனோட தான் இறைநிலையே அதனுடைய செயல் செய்ய முடியுங்கும் போது, அப்ப பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக நன்மை நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் அது இறைநிலை செஞ்சு கொடுக்கும். ஐயா ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுடைய விஷயத்துக்காக நன்மைக்காக நம்ம நல்ல வாழ்த்துறோம். அந்த விஷயங்கள் அவங்களோட எண்ணத்தை திருப்பி திருப்பி அவங்களுக்கான நன்மைக்கான விஷயங்கள் நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது, அப்ப அந்த இறைநிலை அது செஞ்சு கொடுத்தே தானே ஆகணும் இல்லைங்க? என்னோட கேள்விங்க அதுதாங்க. நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கடவுள் ஒரு மாதா பிதா ஒரு இதுல லைன் பிரகாரம் தான் வரும், அவங்களுடைய பர்மிஷன்ல தான் ஒன்னொன்னும் நடக்கும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நன்மைக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம், இல்ல வாழ்த்துறோம். அந்த வாழ்த்துக்கள்லாம் இறைநிலை அது செஞ்சு கொடுக்கும் இல்லைங்க? அதுக்கு நான் கேக்குறேங்க. ஐயா கேக்குதுங்களா? கேட்கவே இல்லை. இது எவ்வளவு நேரம் கேட்கல, இப்பதான் கேக்குது. அப்படிங்களா? இல்லைங்க. இறைநிலை இப்ப நம்ம குழந்தைங்களோட நன்மைக்காக நம்ம சொல்ற ஒவ்வொரு வாழ்த்தும் அது கடவுள் அது சரியான முறையில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க இல்லைங்க? அதுக்காக நான் கேக்குறேங்க. நீங்க சொன்ன இறைநிலை பர்மிஷன் எல்லாமே பண்ணும் அப்படிங்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் நம்ம ஒரு பேரண்ட்ஸ் தான் இங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு. அதுக்காக நான் கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. அதுக்காக ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன் நான். அதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும். டாக்டர் ரொம்ப சீனியர் டாக்டர், அவர் பல 100 ஆபரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு சக்சஸ்ஃபுல்லா. ஆனா இந்த குழந்தைக்கு பண்ற போது அவருக்கு ஏனோ பயமா இருக்குது. ஓ சரிங்க. பயந்துகிட்டே பண்றாரு. அப்படியே அரெஸ்ட் ஆயிட்டு நின்னுடுது. ஹார்ட் நின்னுடுது. ஆனா அவங்க அம்மா அங்க உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னாவது, நல்லபடி நடக்கும் அப்படின்னு. அந்த குழந்தைக்கும் சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால கரெக்டா தான் நடக்கும் அப்படின்னு டாக்டருக்கே சொல்லுது. டாக்டர் கை சோர்ந்து போய் பக்கத்துல ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காரு. அப்போ நர்ஸுங்க திடீர்னு ஓடி பிளட் ஃப்ளோ வந்துடுச்சு, எப்படின்னே தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படிமா அப்படின்னு கேட்டா குழந்தை, எங்க அம்மா சொன்னாங்க இது கரெக்டா நடக்கும் ஆபரேஷன் சொல்லி, அதனால நடக்கும். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடனீங்க. மாசா அப்படின்றதுக்கு அர்த்தம் அதுதான். கண்டிப்பாங்க. டாக்டர் ஓடி வந்து அந்த அம்மா காலில் விழுந்து, நீதாம்மா சீனியர் டாக்டர், நாங்க இல்லை. கண்டிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எண்ணம் பலிக்குது இல்லைங்க? தாய்மை. கண்டிப்பாங்க. நன்றிங்க, ரொம்ப சிறப்புங்க. நல்ல ஒரு மன நிறைவா இருந்ததுங்க. வாழ்க வளமுடனீங்க அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு உரை, ரொம்ப ஆழமான உரை. அதே மாதிரி நண்பர்கள் எல்லாருமே திருப்பி ஒரு தடவை யூடியூப்ல கேட்டு இன்னும் நல்ல தெளிவு பெறணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவிப்போம். இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் உரிய நிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் குடும்ப வளம் வாழ்க வளமுடன். மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரும் கேள்வி கேட்கறது இல்லைன்னா முடிச்சிடலாம். இது இருந்தாங்கன்னா பதில் சொல்லலாம். நிச்சயமாயா. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க செவ்வேலையா வாழ்க வளமுடன். செவ்வேலையா அன்மிட் பண்ணி ரொம்ப தாமதமா ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு இந்த இறைநிலையே இயலாத ஒன்றுன்னு சொல்றீங்க. நம்ம இந்த இறைநிலை அன்பும் கருணையுமா தான் இருக்கு. ஆனா அந்த கூர்தலரை மட்டும் ஐயா அந்த செயலுக்கான விளைவு நம்மளுக்கு ப்ராப்பரா கொடுத்துருதுங்க ஐயா. அது ஒரு கேள்வி. இன்னொன்னு நாம இந்த மகரிஷி சொன்ன எல்லாமே செய்யக்குள்ள அந்த இறைநிலையானது நாம செய்ய அந்த பயிற்சிகள் செய்ய அகம் நல்லா மகிழ்ச்சி அடையுதையா. அந்த மகிழ்ச்சி நம்ம மற்றவங்களுக்கு அந்த உதவுற குணம் நம்ம நிறைய பேருக்கு உதவணும் என்ற அந்த மகரிஷி கான்செப்ட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பேருக்கு நல்லா உதவணும்னு சொல்லிட்டு அந்த இறைநிலை சொல்லுதுங்க ஐயா. அது நான் எப்படிங்க ஐயா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் மட்டும் கரெக்டா அடிக்குது, அதை மாத்த முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அது நம்ம அதுக்கு அந்த மகரிஷி என்ன சொல்றாரு, அந்த கர்ம வினைகள் இருந்தா கூட நம்ம திருத்திக்கலாம் நம்ம இந்த பயிற்சிகள் செஞ்சான்னு மகரிஷி ஐயா சொல்றாங்கல்லங்க ஐயா. அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி திருத்துவீங்க? இல்ல கர்ம வினைகள் பிரகாரம் நடக்குது அவருக்கு அதுக்காக நம்ம கர்மயோகம் நிறைய செய்யணும், உதவி நிறைய பேர் செய்ய அது அந்த தலைக்கு தலப்பாட சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஐயா. எப்படி செய்வீங்க? இந்த திருத்துறது நம்ம தொண்டு செய்யறோம். அதே வினை பதிவுக்கு நாம காரணமா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. வினை பதிவுக்கு நாம காரணமா? இல்ல நம்ம காரணம் இல்ல. அம்மா அப்பா அதனுடைய மூதாதிரிகள். உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? நம்மளால அதை எதுவும் செய்ய முடியாதுங்க ஐயா. அதை மட்டும் இல்லையா, வேற ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல அந்த பதிவு நம்ம எப்படி இருக்கு உங்களால மூச்சு ஐயா. ஆனா நினைச்ச நேரத்துல தூங்க முடியுமா? பசிக்காம இருக்க முடியுமா? இல்ல. எத்தனை கேள்வி கேட்டாலும் முடியாது 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 மட்டும்தாங்க மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே பதில். ஆனா அந்த பதிலை தவிர மிச்ச பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. உண்மையிலே எதுக்கும் தெரியாது முடியாதுன்னு தான் பதில் சொல்லணும் அவன். ஆனா தெரியாத வழியை ஒருத்தர் கேட்டா கூட எனக்கு தெரியும், நீ அப்படி போய் ரைட்ல போய் லெப்ட்ல போய் நேரா போன்றான். அப்புறம் அவன் அங்க போய் முட்டி மோதிட்டு இருக்கான். நான் அதை கூட தெரியாதுன்னு சொல்றதுக்கு மனசு வரல, அவ்வளவு ஈகோ. புரியுதுங்களா? புரியுதுங்க, புரியுது. அதனால நீங்க திருந்துறதுன்னா கூட அதுக்கான வினைப்பதிவு இருந்து அதை இறைநிலை உங்களுக்குள்ள செயல்படுத்துற போதுதான் நீங்க திருந்துறது. அப்படித்தான் உங்களை கொண்டு வந்து மகரிஷி கிட்ட சேர்த்திருக்கு. மகரிஷி சொன்னதெல்லாம் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீங்க செய்யறதுனால திருத்தம் வருது. புரியுதுங்களா? இப்ப அது நீங்க திருந்தீங்கன்னு சொல்லலாமா? அது இல்ல, அதுதான் ஆழமா யோசனை பண்ணணும். உண்மை ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் நீங்க ஒவ்வொரு இதுவும் சொல்லல உள்ள ஆழ்ந்து அந்த நுணுக்கங்கள் இருக்கு ஐயா. ஒவ்வொரு சிலபஸ்லயும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் நன்றி ஐயா. நன்றி மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னு கேட்கலாம், நேரம் இருக்கு. ஜெயலட்சுமி அம்மா நீங்க பேசலாம். ஒரு முறை மைக்கை டச் பண்ணுங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா. ஜெயலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், மைக்கை ஒரு முறை டச் பண்ணுங்க. மாரிமுத்து ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அருமையான அதாவது இறைநிலையால கூட மாற்ற முடியாத ஒண்ணுன்னா நம்ம நினைப்பதுதான். இறைநிலையா எதை மாற்ற முடியாது? இல்ல இயற்கை நியதியை இறைநிலை மாற்றாது. ஆமா, மாற்ற முடியாது. அதே மாதிரி இணைப்பதிவுகளையும் நம்மளால மாற்ற முடியாது. இறைநிலைதான் மாற்றணும். இறைநிலை மாற்றணும்னா நம்ம வந்து இந்த பயிற்சி முறைகள் மூலியமாக நம்மளுடைய இந்த இதெல்லாம் நம்ம மாற்றலாம். பயிற்சி முறைக்கு உங்களை இணக்கப்படுத்தி உங்களை பயிற்சி செய்ய வச்சு அது மாற்றும். அப்படிதான் வழி இருக்க தவிர வேற எதுவும் வேற வழி கிடையாது. ஆனா அது இதுக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு பதிவு தான் வர முடியும்ன்ற மாதிரி சொல்றீங்க. அதாவது தாய் தந்தையருடைய. ஆமா ஆமா, அதனால எல்லாமே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படித்தானே சிவபுராணம் பாடி வச்சிருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது இப்ப இதை உணராம இருக்கு இந்த மாதிரி ஒரு இதுல இந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாத மக்கள் எல்லாம் எப்படி நம்ம சொல்றோம்? கிடைக்காத மக்கள் இல்ல, அவங்களுக்கு ஒரு சமயம் நமக்கு எப்படி கிடைச்சதோ அப்படி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை தலைமுறையில் கிடைக்கும்னு தெரியாது. எப்போன்னு தெரியாது. ரொம்ப அருமையான விளக்கம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவமாளம்மா மதுரையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. குருவமாளம்மா நீங்க பேசலாம். அம்மா வாய்ப்பு கொடுத்த மைக்கு மிக்க நன்றி சந்திராம்மா. ஐயா சிறப்பு சிறப்பு, மிகவும் சிறப்பு. எப்பொழுதும் போலயோட இன்றைக்கு நிறைய சிறப்புங்க ஐயா. இதுல வந்து இறைநிலைக்கே இயலாத ஒன்றுன்னு தலைப்பு கொடுத்திருக்கீங்க ஐயா. அதுல வந்து கமாவா புல் ஸ்டாப்பாங்கய்யா? இறைநிலைக்கே இயலாத ஒன்று கமாவா புல் ஸ்டாப்பா? புல் ஸ்டாப் தான். இறைநிலையாலேயே முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அறம் பிறழ்ந்த செயல்களை இறைநிலை செய்ய இயலாது. இயற்கை நியதியை மீறி ஒன்று செய்ய முடியாது. சரிங்கய்யா. கொண்டு வந்ததை தொண்டு செஞ்சு நம்ம சரி பண்ணிடலாம் இல்லைங்கய்யா? தொண்டு செய்ததுன்றதுக்கு தொண்டுக்கு அர்த்தம் புரியணும். முதல்ல தொண்டு அப்படிங்கிறது வந்து சுயநலமே இல்லாம மற்றவர்களுக்காக வாழறதுதான் தொண்டு. அப்படி யார் தொண்டு செய்யறாங்க பாருங்க. அப்படி தொண்டு செய்யறவங்க தான் மகான்களா இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் தொண்டு செய்யறேன்னு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. நீங்க நீலாயில் நிறை செல்லும் உயர் புகழ் மெங்கன்னு வாங்கி இன்னும் வாழ்வாங்கு வாழ்ந்து எங்களுக்கு நிறைய கருத்துக்களை கொடுக்கணுங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. ஒரு மைக் படம் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க ஒரு முறை. அன்மியூட்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சாந்தி அம்மா, PK சாந்தி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, எனக்கு ஒரு பொதுவான கேள்வி தான் ஐயா.
நீங்க இந்த மகாபாரதத்துல இருந்து கோட் கொடுத்ததுனால ஒரு டவுட்டு. கலைவன் வந்து துரோணாச்சாரியர் கிட்ட வந்து டைரக்டா கத்துக்காமையே வந்து அதுக்கு குரு தட்சிணை கேட்கும் போது அவரோட கட்ட விரல கேட்கிறாரு இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமா. அத பத்தி ஒரு சின்ன எனக்கு ஒரு விளக்கமும், குரு தட்சிணை குரு காணிக்கை ஆக்சுவலி அத பத்தி ஒரு விளக்கம் வேணுங்க ஐயா. ஏன்னா சில கலைகளுக்கு தான் வந்து நம்ம குரு தட்சிணை குரு காணிக்கை கொடுக்குறோம். குரு காணிக்கை கேட்டாரு அப்படின்னு சொன்னா குருவனுடைய பர்மிஷன் இல்லாம கத்துக்கிட்டாங்க இல்லையா? ஆமாங்க அது. ஆமா. அதனால அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் கட்டவர்ல கேட்டது. ஓ பனிஷ். சரிங்க. தப்பு பண்ணதுனால. ஓகே ஓகே. நான் உண்மையா எப்படி நடந்திருக்கணும், குருவினுடைய பர்மிஷன் கேட்டு இருக்கணும், அவர்கிட்ட அனுமதி பெற்று அவர்கிட்ட டைரக்டா கத்துட்டு இருந்திருக்கணும். ஆமா ஆமா. சரிங்க ஐயா. இந்த குரு தட்சிணை குரு காணிக்கை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? இப்போ ஒரு ஏன்னா சில பரதநாட்டியம் அந்த மாதிரி சில கலைகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி குரு தட்சிணை கேட்குறாங்க பொதுவா. எல்லாத்துக்குமே நன்றி பெருக்கால் செய்கின்ற உதவி, அவ்வளவுதாங்க. இவங்க உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, இவங்களுக்கு நல்லது. இவர் அதாவது ஒருவரிடம் பெற்ற ஒரு அறிவுக்காக திரும்ப செலுத்துவது எது, அதுதான் காணிக்கை. நன்றி உணர்வு தெரியப்படுத்தணும் இல்லையா? நன்றி என்ன கத்துக்கிட்டாங்களோ அது அவங்களுக்கு உதவாது. நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்கிற ஒரு காணிக்கை தான் குரு தட்சிணைகள் ஐயா. ஆமா கண்டிப்பா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவான நண்பராக ஜெயலட்சுமி அம்மா உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா. அம்மா வணக்கம். இப்போதான் மைக்க வந்து பண்ணவே முடியல. நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா உங்களோட உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா உங்கள் உரையை பத்தி சொல்றதுக்காக தான் ஐயா. வந்து நம்ம எண்ணத்துக்கு இன்னும் வலிமை அதிகம் நம்ம கர்மா விடன்ற மாதிரியும் ஒரு கதையில சொல்லுவாங்க. அப்பா வந்து குடிப்புக்காரரா இருப்பாரு, 2 பிள்ளைங்க, அதுல பெரிய புள்ள குடிச்சிடுவான், 2வது புள்ள குடியால எவ்வளவு பாதிக்கப்பட்டன்றதால அவன் ரொம்ப வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வருவான். அவரை மாதிரி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அப்ப கர்மா வந்து வேலை செய்யாம இவனோட எண்ணம் தான் அவனை வந்து உயர்த்தி வந்திருக்கு இல்லையா ஐயா? அது எனக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியணும் ஐயா. நன்றி ஐயா. எண்ணம் தான் அடிப்படை. எண்ணம் எழுகின்ற இடத்திலிருந்து தான் இயக்கம் ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாங்க. எண்ணம் தான் அடிப்படை. அடிப்படையில எண்ணம் இருந்தாதான் ஒரு செயலை செய்வதற்கான முனைப்பு வரும். அந்த முனைப்பு வந்தாதான் உழைப்பு வரும். உழைப்பு வந்தாதான் சிறப்பு வரும். புரியுதுங்களா? நன்றி ஐயா. அதுதான் கர்மா வந்து அந்த அளவுக்கு பிள்ளைங்க கிட்ட அம்மா செய்யறது அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? குரு அப்பாவுக்கு அப்புறம் குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா குருவை பிடிச்சிட்டு நல்ல வழியிலே போறாங்க அப்படின்னும் போது நம்மளுடைய கர்மா எல்லாம் பாஸ்ட் சஞ்சித கர்மா எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் பிடிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கிறதா கடவுளை பிடிக்கணும். அம்மாவை பிடிக்க முடியாம, அப்பாவை பிடிக்க முடியாம, குருவை பிடிக்க முடியாம இருக்கிறவங்க கடவுளை எப்படி பிடிச்சிருவாங்க? ஆமா. பக்கத்துல 24 மணி நேரம் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவை புரியலன்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு, அதுக்கு அப்பாவை எப்படி புரியும்? அப்பாவை புரியலன்னா குரு எப்படி புரியும்? குரு புரியலன்னா கடவுள் எப்படி புரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எண்ணத்துல அந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும். அப்பதான் நம்ம கர்மா வந்து இதுவாகும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா.
நன்றி நன்றி. நம் கடமை அறவா